ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். சார், இப்ப தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. எல்லா பெரிய கட்சிகளும் பார்த்தோம்னா அக்ரெசிவா கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. சீமானவர்களும் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு, விஜயும் ஓரளவுக்கு கேம்பெயின் பண்றாரு. இந்த தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்கும்போது 21 இருந்த சூழலை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் எனக்கு தோணுது. 21 எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமா இஷ்யூ பேஸ்டா நிறைய இஷ்யூஸ் ரைஸ் பண்ணாங்க திமுக. என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லா பிரச்சனைகளையும் மையப்படுத்தி அவங்க கேம்பெயினை ஃபேஸ் பண்ணாங்க. அப்புறம் நாங்க அதிகாரத்துக்கு வந்தா என்ன பண்ணுவோன்றதையும் அவங்க ரொம்ப அக்ரெசிவா பேசினாங்க. குறிப்பா நீட்டெல்லாம் அப்ப கையில் எடுத்து ப்ராமிஸ் எல்லாம் பண்ணாங்க திமுக. அதே மாதிரி அதை கவுண்டர் பண்றதுக்கு அதிமுகவும் பார்த்தோம்னா இஷ்யூ பேஸ்டா நிறைய விஷயங்கள் பேசினாங்க. ஃபேக்சுவலா கவுண்டர் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த எலெக்ஷனை பார்க்கும்போது ஒரு சைட்ல திமுக ஜஸ்ட் அதிமுகவை பாஜகவோட எடுபடியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பெயிண்ட் பண்றாங்க. அவ்வளவுதான். பெருசா இஷ்யூ பேஸ்டாலாம் திமுக எதுவும் பேசல. அதிமுக பாஜகவோட கைகூலியா இருக்காங்க. நாங்க பாஜகவுக்கு எதிராக போவோம். அசம்பிளி எலெக்ஷனையும் அவங்க பாஜக வர்சஸ் திமுக அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போறாங்க. ரெண்டாவது, அதிமுகவும் எடுத்துக்கிட்டோம்னா இஷ்யூ பேஸ்டா ஏகப்பட்ட விஷயங்கள் பேசலாம். ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதிமுகவுமே பெருசா இஷ்யூ பேஸ்டா போன மாதிரி தெரியல. அவங்க மோஸ்ட்லி இண்டிவிஜுவல் ஸ்டாலின் அவர்கள் அட்டாக் பண்றது இந்த மாதிரியான ரூட்ல போற மாதிரி தான் இருக்கு. இந்த தடவை நடக்கூடிய இந்த கேம்பெயின் பார்த்தா குவாலிட்டியிலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. ஆமா, இதுக்கு மெயின் ரீசன் ஏடிஎம்கே தான். இதுல நான் டிஎம்கே பிளேம் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க 21 இருந்த அந்த ரோபஸ்ட் கேம்பெயின் இப்ப பண்ண முடியாது. ஏன்னா இப்ப பவர்ல இருக்காங்க. அவங்களோட தோல்விகளை கூடிய வரைக்கும் மறைக்க தான் பார்ப்பாங்க. இருக்கவே இருக்கு பாசிச பாஜக. தமிழ்நாட்டுல 3 நாள் யாருக்காவது மலைச்சிக்கல்னா கூட பிஜேபி தான் காரணம்னு சொல்லிட்டு ஈஸியா தப்பிச்சு போயிடலாம். நீங்க அதை அந்த துருப்பு அந்த ஆயுதத்தை அது இன்னமும் ஒர்க் அவுட் ஆகுற ஒரு ஆதியம் அதுல ஸ்டஃப் இருக்குன்னு அதை குறைச்சு மதிப்பிடல. பட் அதை வச்சுதான் இவங்க வண்டி ஓடுது. அதுக்காக சொல்றேன். அதனால அதை ஒண்ணு மட்டும் கையில எடுத்துக்கிட்டாங்க. ஃபெயிலர் யாரோட பார்ட்ல அதிகம்னா ஏடிஎம்கேட பார்ட்ல தான் அதிகம். இப்ப இந்த கவர்மெண்டோட 5 வருஷம் ஆட்சியில நடந்த அலங்கோலங்கள் அவலங்கள் ஃபெயிலர்ஸ் ஆஃப் திஸ் கவர்மெண்ட் பெரிய பெரிய டால் ப்ராமிசஸை கொடுத்துட்டு எதையுமே நிறைவேற்றாம செகண்ட் எலெக்ஷனுக்கு மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்றது இன்னொரு கேலி கூத்த திமுக அரங்கேற்றிட்டு இருக்கு. இதை பிடிச்சி உழுக்க வேண்டியவங்க அதை உழுக்காம கருணாநிதி சாவுல மர்மன்ற இது என்ன பேச்சு? இதை 21 நீங்க சொல்லல. கருணாநிதி டைட் இன் 2018. 21 எலெக்ஷனுக்கு போகும்போது 3 வருஷம் பொறுத்து போகும்போது அப்போது நீங்க இதை பேசல. இன்ஃபேக்ட் அவர் செத்தப்ப அடுத்த 3 வருஷம் நீங்க தான் பவர்ல இருந்தீங்க. அப்பயும் ஒன்றும் செய்யல. அதுக்கு அடுத்து எலெக்ஷன்லயும் ஒன்றும் செய்யல. இப்ப எதுக்கு அதை கையில எடுக்கிறீங்க? நிறைய பர்சனல் அட்டாக்ஸ் பார்க்கணும். இது பர்சனல் அட்டாக் எதுக்கு வருது நான் கேக்குறேன். ஏன்னா அவ்வளவு தப்பு இந்த கவர்மெண்ட்ல நடந்திருக்குங்க. இஷ்யூஸ்னாலும் பரவாயில்ல, இஷ்யூஸ் தான் இருக்கு. எக்கச்சக்கமா இஷ்யூஸ் இருக்குங்க. டிஎன்பிசி கொலாப்ஸுங்க எவ்வளவு பெரிய இஷ்யூங்க, வரலாறுலயே கிடையாதுங்க. லாண்ட் ஆர்டர் ஷாம்பிள்ஸுங்க, தலித் மக்களுக்கு எதிரான குடிமைகள் இந்தியாவிலே அதிகங்க. இதெல்லாம் பேச முடியாத எடப்பாடி பழனிசாமி கருணாநிதி சாவுல மர்மம் இது எடுபடுமாங்க? நான் கேக்குறேன். இதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடும்ல டிஎம்கே. யாராவது கேட்டாங்களா கருணாநிதி சாவுல மர்மம் இருக்குன்னு? 8 வருஷம் ஆக போகுது. இப்ப எதுக்கு அதை எடுக்கிறீங்க? அதுக்கு பிறகு 3 எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஒரு அசம்பிளி எலெக்ஷன் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க, தோத்தீங்க. இப்ப எதுக்கு இந்த பர்சனல் அட்டாக்? 1000 இஷ்யூ இருக்குது திமுக கவர்மெண்ட் பிரிண்ட் அவுட் பண்றதுக்கு. அப்ப அப்போசிஷன் சரியா இல்லைன்றதா தமிழ்நாட்டோட சாபக்கேடு. அப்போசிஷன் இல்ல, அதுதான தமிழ்நாட்டோட சாபக்கேடு. விச் இஸ் மோர் டேஞ்சரஸ் ஃபார் டெமோக்ரஸி. ஒரு ரோபஸ்ட் டெமோக்ரஸிக்கு ரூலிங் பார்ட்டி வீக்கா இருக்கலாம், அப்போசிஷன் வீக்கா இருக்கக்கூடாது. ப்ரிசைஸ்லி தமிழ்நாட்டோட சாபக்கேடு அதுதான். நீ எவ்வளவு பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டுல, அதை விட்டுட்டு கருணாநிதி சாவுல மர்மம்னா இது என்னது? இது என்ன பாலிடிக்ஸ்? இது சிக்கனிங் பாலிடிக்ஸ். யாராவது சொன்னாங்களா இது வரைக்கும்? அது he died of old age. அது எல்லாருக்கும் தெரியும். it was a natural death. ஜெயலலிதா சாவுல 1000 தியரிஸ் இருக்குதுங்க. கருணாநிதி சாவுல அப்படி எதுவுமே கிடையாது. அதை கொண்டு இவர் பேசுறாருன்னா அவருக்கு ஐடியாஸ் இல்லை, அவ்வளவுதான். அப்போசிஷன் லீடரா அவரால் இந்த 5 வருஷத்துலயும் ஃபங்க்ஷன் பண்ண முடியல. இந்த கடைசி 15 நாள்லயும் ஃபங்க்ஷன் பண்ண முடியல. 5 வருஷத்துல என்ன பண்ணீங்க? எவ்வளவு இஷ்யூஸ். சரி, அப்பதான் விட்டீங்க, கோட்டை விட்டீங்க. இந்த 15 நாள்ல பிடிக்கணும்ல, இப்பயும் கோட்டை விடுறீங்க. நீங்க சொன்ன மாதிரி பர்சனல் அட்டாக்ஸா போகுது. உதயநிதி ஸ்டாலினை பத்தி பர்சனல் அட்டாக்ல இறங்குறீங்கன்னா மறந்துடாதீங்க, உங்களை ஹேண்டில் பண்றது டிஎம்கேக்கு ரொம்ப ஈஸி. பர்சனல் அட்டாக்ஸ்ல போறீங்கன்னா உங்களை ஹேண்டில் பண்றது திமுகவுக்கும் திமுக தோழமை கட்சிகளுக்கும் ரொம்ப ஈஸி. மக்கள் பிரச்சனைகளை பர்சனல் அட்டாக் ஓரளவு இருக்கும். அது இட் ஆட்ஸ்
சம் வேல்யூ டு தி கேம்பெயின். அது செய்வாங்க, கருணாநிதி ஜெயலலிதா 2 பேருமே செய்வாங்க. பட் இந்த மாதிரி ஏர்லி டேஸ் ஆஃப் த கேம்பெயின்ல கொண்டு போக மாட்டாங்க. அது கடைசியில் அடிச்சுக்கும் போது வரும். அதுக்கு முன்னால நீங்க வந்து கிரவுண்டை ப்ரிப்பேர் பண்ணணும் ஆன் இஷ்யூஸ். இவ்வளவு தப்பு பண்ணிருக்கு இந்த கவர்மெண்ட்ல, இதை எடுத்து பேச உங்களால முடியலன்னா, அதான் சொல்றேன், தே ஆர் மோஸ்ட் லக்கியஸ்ட் பீப்புள் டிஎம்கே இப்ப இருக்கவங்க. அவங்களுக்கு லிட்ரலி அப்போசிஷனே இல்லை. கருணாநிதி பவர்ல இருக்கும்போது எலெக்ஷனுக்கு போகும்போது ஒவ்வொருத்தரையும் ஜெயலலிதா வில் யூஸ் இட் டு தி ஹில்ட் இஷ்யூஸை பேசுறது. இஷ்யூஸே பேசணும், எதையோ பேசணும்னு அர்த்தம். தேர்தல் களத்துல இந்த பிரச்சார களத்துல பார்க்கும்போது நான் ஏடிஎம்கேவுக்கு ஒரு சிக்கலா எதை பாக்குறேன்னா, இப்ப திமுக பிரச்சாரம் பண்றாங்கன்னா அவங்களோட அரசியல் பாஜக எதிர்ப்பு. பிரச்சார களத்துல பாஜக எதிர்ப்பு பேசக்கூடிய ஒரே அணி திமுக அணிதான், வேற யாருமே பாஜக எதிர்ப்ப பேசல. ஆனா திமுக எதிர்ப்பு பார்த்தோம்னா ஒரு சைடுல இபிஎஸ் பேசுறாரு, இன்னொரு சைடுல அதே திமுக எதிர்ப்ப விஜய் பேசுறாரு, அதே திமுக எதிர்ப்ப சீமான் அவர்களும் பேசுறாரு. சோ இப்ப டிவில எல்லாம் பார்க்கும்போது நிறைய நேரங்கள்ல இபிஎஸ் அவர்களை விட விஜய்க்கு அதிகமான அட்ராக்ஷன் கிடைக்குது. அட்ராக்ஷன்றதை விட கவரேஜ் அதிகமா கிடைக்குது. ஏன்னா அவர் ஒரு ஸ்டார்ன்றதுக்காக நிறைய கவரேஜை கொடுக்குறாங்க. இபிஎஸோட அதே அரசியல தான் அவரு பேசிட்டு இருக்காரு. சோ இபிஎஸ் வந்து அவரோட அரசியலை தக்க வச்சுக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அரசியல மற்றவங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஸ்பேஸை விட்டு கொடுத்துட்டு இருக்காரு அவர் வந்து. அதான் எல்லாரும் பேசுறாங்க. இப்ப டிஎம்கே எதிர்ப்பு பேசுறதுக்கு 6 பேர் இருக்கும். இபிஎஸ் பேசுறாரு, சீமான் பேசுறாரு, விஜய் பேசுறாரு, சசிகலா, வேல்முருகன் பேசுறாரு, ராம்தாஸ் / சசிகலா பேசுறாங்க, கிருஷ்ணசாமி பேசுறாரு. 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. டிஎம்கேக்கு எதிராக பேசுறதுக்கு 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. It could be a landslide for DMK. 1971 184 சீட்டு ஜெயிச்சாரு கலைஞர் இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சு. காங்கிரஸ் of course surrendered all the seats. அந்த மாதிரி 170 180 சீட்டு திமுக வந்து ஆச்சரியம் கிடையாது. டிஎம்கேக்கு எதிராக 6 உடையுதுங்க. ஏன்னா இவங்க 3 பேரும் மேஜர் பிளேயர்ஸ். ஏடிஎம்கே, விஜய் அண்ட் சீமானு. மிச்சம் 3 பேரும் பாக்கெட்ஸ்ல உடைப்பாங்க. 10 சீட் 20 சீட்ல உடைப்பாங்க. And minority consolidation is like anything for DMK. Easily they cross 36-37%. Na remaining 62% 6-way split. In one sense, in a way, one can say it's a done deal. முடிஞ்சு போச்சு எலெக்ஷன். ஆனா இந்த சூழல் எப்படி பாக்குறீங்க? இப்ப திமுகவோட அரசியல் என்னன்னு கேட்டோம்னா, நாங்க இந்த மாதிரியான கொள்கைகள் வச்சிருக்கோம், இந்த மாதிரியான அரசை நாங்க கட்டமைக்க முயற்சி பண்றோம், அதெல்லாம் இன்னைக்கு எதுவும் கிடையாது. பாஜக வரக்கூடாது, எங்களுக்கு நீங்க ஓட்டு போடணும்னா பாஜக வந்துடும். பொலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா சுருங்கி இருக்கு. அதிமுக கேட்டீங்கன்னா நாங்க இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. எங்களுக்கு ஓட்டு போடலாம் திமுக வந்துடும், திமுக வரக்கூடாதுன்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அதே விஷயத்தை தான் விஜயும் பண்றாரு. ஓரளவுக்கு ஏதோ ஒரு அரசியல் பேசுறதுன்னா கொஞ்சம் என்டிகே தான். இன்னைக்கு பொலிட்டிக்ஸே பார்த்தோம்னா எந்த கட்சிக்கும் யூனிக்கான பாலிசிஸ், யூனிக்கான நடைமுறைகள் எதுவும் கிடையாது. எல்லாருமே இலவசம் தான் பேசுறாங்க, எல்லாரும் ஒரே விஷயம் தான் பேசுறாங்க. ஆனா சிம்பிளான லாஜிக் என்னன்னா, எனக்கு போடலன்னா பிஜேபி வந்துடும், எனக்கு போடலன்னா திமுக வந்துடும். அரசியலே பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சுருங்கிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்றதெல்லாம் தாண்டி எனக்கு போடலன்னா உனக்கு பிடிக்காத ஒருத்தன் வந்துருவான், கவனமா இருந்துக்கணும். அவ்வளவுதான். இன்னைக்கு பொலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப சுருங்கிருச்சோன்னு தோணுது இந்த கேம்பெயின் பார்க்கும்போது. இன்னும் நாள் இருக்கு, இன்னும் 15 நாள் இருக்குது. இன்னும் வேற ஏதாவது அதுக்குள்ள டெவலப்மெண்ட்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நாளைக்கு நாமினேஷன் ஸ்க்ரூட்டனிக்கு அப்புறம் ஒரு கிளாரிட்டி மேபி வரலாம். ஏதாவது சர்ப்ரைசஸ் நாளைக்கு நாமினேஷன்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ரிஜெக்ஷன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப களம் மாறும். உங்களுக்கு மாறும்னா பர்செப்ஷன் மாறும். உங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி ஒண்ணு என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? இலவசங்களை கிண்டல் பண்ண விஜய் வந்து ஒருபடி மேல போய் தான் இலவசங்களை கொடுக்குறாரு. சீமான் ஒருத்தர் தான் வந்து இலவசங்களை சுத்தமா வேணாம்னு சொல்றாரு. எனவே இது என்னமோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த எப்படி சொல்றது, இந்த பரப்புரைகள் கேம்பெயின் இதை தாண்டி, அப்கோர்ஸ் தீஸ் ஆர் ஏர்லி டேஸ், இன்னும் நாள் இருக்கு, 15 நாள். மெயின் கேம்பெயின் 10ஆம் தேதி பிறகுதான். இது எல்லாத்தையும் தாண்டி பார்க்கும்போது கிளியர் நம்பர்ஸ், நீங்க அரித்மெட்டிக்ஸ்ல பார்க்கும்போது நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், 89 கேப்ரியல் ஞாபகம் வருது, 4-way contest. This is 6-way contest, 7-way contest rather. This is almost a DMK's election. 16 மாதிரி தான். 16ல 2000 கூட்டணி உடைச்சாங்க. அதெல்லாம் கூட இந்த உதாரணம் கூட தப்பு எனக்கு தெரிஞ்சு, அதெல்லாம் கூட நான் ஒதுக்கிறேன். I remember 1989 4-way contest, ஜானகி, ஜெயலலிதா, காங்கிரஸ் தனியா, டிஎம்கே. இப்ப இந்த 4ல டிஎம்கே அலையன்ஸ், ஏடிஎம்கே அலையன்ஸ், விஜய், சீமான், வேல்முருகன், சசிகலா / நடராஜன் அண்ட் ராமதாஸ், கிருஷ்ணசாமி. லாஸ்ட் 3 வந்து இன் பாக்கெட்ஸ் 10 to 30 சீட்ஸ் வரைக்கும் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அதர் தன் தட் இந்த 4 கார்னர் ஃபைட்.
ஸோ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து சிக்ஸ் வே ஸ்பிளிட். பெருசா இந்த எலெக்ஷன்ல பேசுறதுக்கு எதுவும் இல்லையோன்னு தோணுது, அடிக்கடி தோணுது எனக்கு. என்ன மாறிடுச்சு நினைக்கிறீங்க? நம்பர்ஸ் கேம்யா, கிளியர் நம்பர்ஸ் கேம். அவங்களுக்கு வந்து இன்னொரு அட்வான்டேஜ் இது வரைக்கும் கலைஞர் கூட இல்லாத ஒரு அட்வான்டேஜ், மைனாரிட்டிஸ் கன்சல்டேஷன், என்மாஸ் மைனாரிட்டிஸ் கன்சல்டேஷன் நடக்குது டிஎம்கேக்கு. நடுப்புற வந்து விஜய் வந்து பிஜேபியோட போவாருன்னு அந்த ஃபிளிர்ட்டிங் இருந்தது. 2 weeks வந்து அந்த ஸ்பீச், அந்த டாக் வந்து பெரிய அளவில் வந்த. இப்போ தந்தி பேப்பர்ல என்டிஏ கூட்டணியில் விஜய்னு பேனர்ல போடுறோம், அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணல. அவர் 5 நாள் பொறுத்து ரியாக்ட் பண்றாரு. இஃப்தார் கஞ்சி குடிச்சிட்டு போக மாட்டேன், அதுக்குள்ள அடிக்குவேட் டேமேஜ் வாஸ் டன். ஸோ மைனாரிட்டிஸ்க்கு இவர் போயிடுவாருன்ற எண்ணம் பதிஞ்சிச்சு. மைனாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இது வெரி வெரி க்ரூஷியல் எலெக்ஷன். ஸோ 16 to 18% மைனாரிட்டிஸ் இருக்காங்கன்னா அதில் நாட் லெஸ் than 12 to 14% இந்த பக்கம் கன்சல்டேட் ஆகுது. 12% கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ல வச்சா கூட அதர் கம்யூனிட்டிஸ், சோஷியல் இன்ஜினியரிங் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது they are easily crossing 36+%. Remaining 60 to 62%, 6-way split finished. Could be a 71 landslide. இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப பிஜேபி கொஞ்சம் அக்ரெசிவா செயல்பட்டு இருக்காங்க. நான் சொல்றது எந்த வகையில நான் சொல்றேன்னா, பிரதமர் மோடி அவர்கள் வராரு, 6 மாநிலங்கள் இருக்கக்கூடிய சிஎம்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஒவ்வொரு எலெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷன் அவங்க சீரியஸாவே தமிழ்நாடு எடுத்துக்கல. வாட் ஹேப்பன் இன் வெஸ்ட் பெங்கால் அண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு. இந்த 6 சிஎம் உள்ள வருது, திமுக இன்னும் கூட்டி கொடுக்கும். அதான் நான் கேட்க வரேன். யோகி ஆதித்யநாத் ஒரு தொகுதியில வந்துட்டு போனாருன்னா அங்க டிஎம்கே வெற்றி உறுதி. சுத்தி இருக்க 10 தொகுதியில வெற்றி உறுதி. ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் எல்லாம் போலரைஸ் ஆயிடும். ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் அத்தனையும் போலரைஸ் ஆயிடும். திமுக ஓட்டு போட வேணாமா வேணாமான்னு ஆம்பிகுட்டியில இருந்தவன் யோகி ஆதித்யநாத் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி பிரச்சாரம் பண்ணிட்டு போனாம முதல்ல போய் திமுக ஓட்ட குத்திரும். இப்ப நீங்க சொல்ல வருது என்னன்னா, ஏடிஎம்கே அது விரும்ப மாட்டாங்கன்றீங்க. ஏடிஎம்கேல யாருமே அதை விரும்பல. லாஸ்ட் டைம் யோகி ஆதித்யநாத் வந்துட்டு போனப்ப வேலுமணி தலையில அடிச்சுக்கிட்டாருனாங்க. யோகி ஆதித்யநாத், ஹிமந்த பிஸ்வாஸ் இவங்க எல்லாம் வராங்க அப்படின்னா அது வந்து டிஎம்கே வெற்றியை உறுதிப்படுத்தும். திமுகவுக்காக இவர்கள் அனைவரும் கடுமையாக உழைப்பார்கள். ஏன்னா கன்சல்டேஷன் அவங்க எல்லாம் வரக்கூடாதுங்க தமிழ்நாட்டுக்கு. வந்தாங்கன்னா இங்க இருந்த சென்டிமெண்ட் அவங்களுக்கு புரியல. நான் ஒன்னு நோட் பண்ணிருக்கேன், அரசியல் வட்டாரத்துல ஹிந்தியில பேசினாலே நம்ம ஆளுங்க கொஞ்சம் இரிட்டேட் ஆவாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க. இப்ப மோடி பாத்தீங்கன்னா கடைசி 2 கூட்டங்கள் இங்கிலீஷ் மாறி இருக்காரு. எங்க அந்த பேசிக் சென்டிமெண்டே அவங்களுக்கு புரியலையாங்க. மோடியாவது பேசுவாருங்க, யோகி ஆதித்யநாத் ஹிந்தியில தாங்க பேசுவாரு. ஜனங்க கொலவெறி ஆவாங்க. இங்க அது பிடிக்காதுங்க. ஹிந்தி படிக்கிறவன் படிப்பாங்க. பிரச்சார சபால என்னமோ வந்து படிக்கிறவங்க எண்ணிக்கை ஹிந்தி பிரச்சார சபால சென்னையிலயும் திருச்சியிலயும் இருக்குது. கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஹிந்தி படத்தை பார்ப்பான், எல்லாம் சரி. ஆனா நீ பப்ளிக் மீட்டிங்ல ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துல தேர்தல் பரப்புரையில நீ வந்து ஹிந்தியில பேசினீங்கன்னா முகம் சொல்லிச்சுவோம். திமுக ஓட்டு போட வேணாம்னு நினைச்சவன் திமுக போடலாமா வேணாமான்னு ஊசலாட்டத்துல இருக்கிறவன் அத்தனை பேரும் இந்த 6 முதலமைச்சர்களும் குறிப்பா யோகி ஆதித்யநாத் எல்லாம் வந்துட்டு போனாருன்னா பொங்கல் தான் அதிமுக கூட்டணிக்கு. திமுக வெற்றி மேலும் மேலும் உறுதியாகும். அப்ப என்ன பண்ண முயற்சி பண்றாங்க? சொந்த செலவுல ஏன் சூனிய வைக்கணும்? அது அப்படிதான் பண்ணுவாங்க அவங்க. நான் கொஞ்சம் கூட மாத்திக்க மாட்டோம். டாக்டிக்கல் மெனுவரிங்கிறது தமிழ்நாட்டுல உங்களுக்கு கிடையாது. இந்தியா பூரா ஜெயிக்கிறவங்க ஏங்க தமிழ்நாட்டுல தோக்குறாங்க? இவ்வளவு தூரம் பண்ணியும் அடமண்டா இருந்த மோடி கடைசி 2 கூட்டத்துல தானே இங்கிலீஷ்ல பேசுறாரு. அதிமுக கூட்டணிக்கு பின்னாடி வந்தாலும் பரவாயில்ல, எங்க கட்சியை வளர்க்குற வேலையை என் கட்சியை நான் வளர்க்குற வேலை பார்ப்பேன். இல்லாட்டி இவ்வளவு அரகண்டா எதுக்கு பிஹேவ் பண்ணணும் நான் கேட்டேன். ஒவ்வொரு விஷயத்திலையும் எதுக்கு வந்து நீ திணிக்கிற? இங்க ஒரு எலக்டட் கவர்மெண்ட் இருக்குது, அதை மீறி போய் வந்து வந்தே மாதரம் பாடுற எதுக்கு பாடுற? நீ கவர்னர் பதவியேற்பு விழால் தமிழ் தாய் வாழ்த்து தான் நம்ம பாடுவோம். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் அதுதானே திமுக வந்து ஃபாடரா இருக்குது. ஏன் இந்த எலெக்ஷன்லயும் திமுக ஜெயிக்க வாய்ப்பு அதிகம்னா இந்த ஆன்டி தமிழ் ஃபீலிங், ஆன்டி தமிழ்நாடு ஃபீலிங், இந்த அரகண்ட் ஹிந்தி இம்போசிஷன், சென்ட்ரலைஸ்டு பாலிசிஸ், சென்ட்ரல் பாலிசிஸை கொண்டு வந்து விருப்பம் இல்லாட்டி இங்க திணிக்கிறது, இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில மேலும் மேலும் திமுகவை பிடிக்காதவங்க கூட வந்து திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய நிர்பந்தத்தை ஏற்படுத்துது இல்ல. நானும் யோசிச்சேன், இப்ப திமுகவோட அரசியலே பாஜக எதிர்ப்பு தான். இப்ப பாஜக அமைதியா ஓரமா உட்காந்துட்டாங்கன்னா அந்த அரசியல் செட் ஆகாது. ஆனா பாஜக அக்ரெசிவா உள்ள வந்து கேம்பெயின் பண்ணும்போது இவங்களோட அரசியல் எடுபட ஆரம்பிக்குது இல்ல. எடுபடுது. நியாயமா தானே பேசுறாங்கன்னு தானே தோணுது. நியாயமும் தானே அது வந்து. இந்த மந்திரிகளெல்லாம் கூட்டு வந்து பேச வச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? நான் கேட்கறேன். அவங்க யாரு? தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு என்ன? காங்கிரஸ்ல இருந்து வருவாங்க. நான் பார்த்திருக்கேங்க. காங்கிரஸ் தனியா நிற்கும் போதெல்லாம் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ் வருவாங்க, இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. எழுதி வச்சு படிச்ச சீஃப் மினிஸ்டர்ஸ் நான் பார்த்திருக்கேன். ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாதவங்க கூட அவன் ஹிந்தியில பேசவே மாட்டான். ஏன்னா அந்த சென்டிமெண்ட் கொடுக்குற மரியாதை அது. நான் இதுலதான் பேசணும்னா சைபர் தான். அவங்களுக்கு ஜெயிக்கணும்னு எண்ணமே கிடையாது இல்ல தமிழ்நாடு. மோடிக்கு என்ன தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா என்ன கிடையாது.
வெஸ்ட் பெங்கால்ல பண்றதுல 10ல் 1 பங்கு கூட இங்க பண்ணல. ஏன் இதை ஸ்டாப் பண்ண முடியல ஏடிஎம்கேவால? எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாங்க, நீங்க பாட்டு அமைதியா. அவங்களால ஒண்ணும் பெருசா பண்ண முடியாது. அவங்க சூழ்நிலை கைதியாங்க. அவ்வளவு வாய்ஸ் அவங்களுக்கு கிடையாது. எந்த கூட்டணியில எதுக்கு போய் சேர்றாங்க? The minute they joined, finished. எதனா அதிசயம் நிகழ்ந்தால் வழி உங்களுக்கு ஆட்சி மாற்றத்துக்கு வாய்ப்பே கிடையாது. Miracle, unless a miracle happens, the chances of regime change is almost nil. அப்படிதான் எனக்கு தோணும். ரைட்டிங் இஸ் ஆன் த வால்ங்க. இது பெருசா ஒன்றும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. பாலிடிக்ஸ் ரொம்ப கிளியரா பாக்குறவங்களுக்கு இது தெரியும். இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி வந்து சுத்தமா இல்லை. 6-way ஸ்பிளிட். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாரும் அடிச்சுக்கிறோம். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அப்ப எங்க ஜெயிக்கிறது? தனியா ஏடிஎம்கே நின்று பிஜேபி இல்லாம இருந்தா கூட வந்து ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா ஏடிஎம்கே 2 லீவ் சிம்பிளுக்கு அதுவும் சான்ஸ் இருக்காது. பிஜேபி தனியா போயிட்டாங்கன்னா 7-way ஸ்பிளிட் வரும். பிஜேபி தனியா போயிருந்தாங்கன்னா அதனாலதான் அவங்க போனது. பிஜேபி தனியா போயிருந்தாங்கன்னா எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க ஒரு 5% ஓட்டாவது கையில வச்சிருப்பாங்க. அதுவும் இல்லைன்னா மைனாரிட்டி போச்சு, பிஜேபியோட 5% எல்லாம் போச்சு. அப்புறம் சவுத்ல கொஞ்சம் தேவர் ஓட்ஸ் போச்சுன்றாங்க. அப்புறம் என்டிகே பிரிக்கிறாங்க, டிவிகே பிரிக்கிறாங்க. குறைந்தபட்சம் பிஜேபியாவது உள்ள கொண்டு வரலாம்னு தான் கொண்டு வந்தாங்க. திமுகவால் தாங்க முடியாத அளவுக்கு வெற்றி தேவதை அவர்களை அருள் பாலிக்க போகிறார். திமுகவோட பலத்தால ஜெயிக்கிறாங்கன்றதை விட எதிர்கட்சிகளோட பலவீனால ஜெயிக்க எப்படியோ வாட் எவர் இட் இஸ் தேர் விக்டரி இஸ் விக்டரி ஆல்வேஸ். அதெல்லாம் யாரும் ஆராய்ச்சிலாம் பண்ண முடியாது. ஜெயிச்சியா ஜெயிக்கலையான்றதான் கேள்வி. வெற்றி தேவதை திமுகவை அருள் பாலிக்கிறார். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அவர்கள் திசையில் காற்றடித்துக் கொண்டிருக்கிறது. இது அவர்களுக்கான காலம். விவிலியத்தில் ஒரு வாசகம் வரும் இல்ல, அவரவருக்கும் அதற்கும் ஒரு காலம் வரும், அதுவரை பொறுத்திருங்கள். இது திமுகவுக்கும் மு.க. ஸ்டாலினுக்குமான காலம். அவர்கள் நலமாக இருக்கட்டும். வாழ்க வளமுடன். பாப்போம் சார் நமக்கு எப்போ வருதுன்னு. ரொம்ப நன்றி, அருமையான ஒரு பேட்டிக்கு.